வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக நிறைய செய்திகளை பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஏடிஜிபியில் ஆரம்பித்து ஜெகன்மூர்த்தியில் ஆரம்பித்து சங்கர்ஜிவாலை மாற்றுவாங்களா இல்லையா, அதில் நடக்கக்கூடிய குளறுபடிகள் இப்படி போயிட்டு இருக்கும்போது புது பிரச்சனையாக கையெழுத்து போடும் மிஷினா நான் அப்படின்னு ஒரு அமைச்சர் வெகுண்டு எழுந்திருக்கிறது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே எனக்கு அதிகாரம் இல்லைன்னு பிடிஆர் சொன்னது பல விவாதங்களை கிளப்பியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த அமைச்சர் இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? அப்போ கையெழுத்து மட்டும் போடுறது அப்படிங்கிறது ஒன்று, மாட்டினா அவர் தான் அமைச்சர் மாட்டுவார், ஆனால் பசை விவகாரங்கள்லாம் வேறு இடத்துக்கு போகுது. அப்படிங்கும்போது இது ரொம்ப நாளாக திமுக 4 வருஷமாக இதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிடுச்சு. அதற்கு பிறகு தங்களுக்கு வேண்டியப்பட்ட டாஸ்மார்க்கில் ஏற்கனவே அந்த பணம் டீலிங் பண்ணாங்களா, அவங்க மணலில் பண்ணவங்க, ஏற்கனவே மணல் டீலிங் பண்ணிகிட்டு இருந்தார்ல புதுக்கோட்டை, அவங்கள வச்சு தமிழகம் முழுக்க எந்தெந்த நெட்வொர்க் மூலிமா பணத்தை சேர்க்கணுமோ அந்த சேர்க்கையை இன்றைக்கி வெற்றிகரமாக முதன்மை கட்சி, இன்றைக்கி திமுகவை தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் கட்சி பண்ணிடுச்சு. எந்த ரூபத்தில் வந்தாலும், இடி வந்தாலும் சரி, அது யார் மோடியை வந்தாலும் சரி சொல்கிறாங்களா, அந்த மாதிரி கண்டே பிடிக்க முடியாதான். அந்த அளவுக்கு போனதுனால இப்போ ஒரு நிம்மதி பெருமூச்சு. இப்போ அடுத்த நிம்மதி பெருமூச்சு, அதை நிர்வாகிகள் ஒழுங்காக எடுத்து செலவு போகணும், அவ்வளோதான். மற்றபடி மக்களுக்கு ஒரு பெரிய கொண்டாட்டத்துக்கு தயாராகி கொண்டிருக்கிறது, முடிச்சிட்டாங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நிர்வாக ரீதியாக, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கு தொடர்ந்து இன்றைக்கி பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. அதாவது முதலமைச்சர் இன்றைக்கி காவல்துறைக்கு தலைமை வகிப்பவர், அவருடைய டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஏடிஜிபியை, சீருடையில் இருக்கக்கூடிய ஏடிஜிபியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. முதலமைச்சர் இதுவரை மௌனம் காக்கிறார். பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் முதலமைச்சர் துறை தான் அதில் கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாக்கப்பட்டது காவல்துறை. அந்த காவல்துறைக்கு தலைமை ஏற்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் பெருசாக ரியாக்டே பண்ணல, ரொம்ப நாள் கழித்து ரியாக்ட் பண்ணுறாரு. வேங்கை வயல் சம்பவமாகட்டும், இப்படி பல சம்பவங்களில், கண்டமங்கலத்தில் நடைபெற்ற அத்துமீறல்கள், வடகாடு சம்பவத்தில் கூட்டணி கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவித்து கூட முதலமைச்சர் பெருசாக வாய் திறக்கலை. இப்படி பல விஷயங்களில் முதல்வர் அமைதியாக இருப்பதற்கு காரணம் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். முதல்வர் ரொம்ப நல்லவர், அவருக்கு வெளி உலகமே தெரியல. இதுதான் பார்க்கணும், இதுதான் பார்க்கக்கூடாது அப்படின்னு அதிகாரிகள் சொல்கிறத கேட்டு நடக்குது. உதயநிதி அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ இல்லாத ஒரு ஆளுமை. எப்படி அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, சிஎம் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க தான் ரொம்ப புத்திசாலிங்க. 4 வருஷம் திராவிட மாடல் ஆட்சி ரொம்ப நல்லா போனதுக்கு அவங்க தான் காரணங்கிறது ரொம்ப உறுதியாக நம்புகிறார். நீங்கள் கேட்கலாம், 4 வருஷம் திராவிட மாடல் எங்கெங்கே நல்லா போச்சுன்னா அவர் நம்புகிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க சார். பாருங்கள், நம்மளுடைய திராவிட மாடல் அப்படிங்கிற ஒன்று இன்றைக்கி அதாவது எல்லோரும் உற்று நோக்கக்கூடியதாக இருக்குது. ஒன்று வேணால் அந்த பிடிஆர் அவர்கள் நோபல் பரிசு பெற்றவர்களையும் ரகுராஜ் ராமன் அவர்களையெல்லாம் கூப்பிட்டு அந்த எப்படி நிதியை கையாளலாம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு கூட நீங்கள் தான் இங்கே காரணம். ஏன் உங்களை பார்த்து தாங்க வந்தாங்க, நமக்கு தெரியும் பிடிஆருக்கு தான் கூப்பிட்டு வந்தாருன்னு சொல்லக்கூடிய அதிகாரிகள் உங்களுடைய ஆளுமையை பார்த்து தாங்க வந்தாங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள், எத்தனை ஸ்டேட் இருக்குது, அவங்கெல்லாம் போனாங்களா? உங்களை பார்க்க வராங்கன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் உங்களை மாதிரி ஒரு சிஎம்ஏ இல்லை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ரோட் ஷோ ஆகட்டும், அதாவது முதல்வர் அவர்கள் இயக்கி வைக்கப்படும் ஒரு பொம்மையாக இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஏன்னா இதெல்லாம் ஒரு அன்யூஸ்வலாக இருக்குல்ல. ஒரு அல்வா கடைக்கு போய் முதல்வர் என்றைக்கு ஜெயலலிதாமாவோ கலைஞர் அவர்களோ ஒரு கடைக்கு போய் இந்த மாதிரி வாங்கினாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இது ஒரு வீடியோ போடுறது, அப்பான்னு ஒரு வீடியோ போடுறது, இந்த பக்கம் இப்படி பண்ணால் அந்த பக்கம் அதிமுகவில் அதாவது ஐடிவி இருக்கானே தெரியல. ஒரு உண்மையான அப்பாக்களுக்கு வாழ்த்து அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி போடுறாரு, அதை வைரலாக்க முடியல அதிமுக. கேட்டால் 2 கோடி தொண்டர்கள் இருக்குங்கிறாங்க. தொடர்ச்சியாக அதிமுக ஐடிவிங்களை பின்தங்கியிருக்கான நமக்கு சமூக ஊடகங்களில் விரிச்சு பாருங்கள் சார். அதெல்லாம் யார் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சமூக ஊடகங்களில் விரிச்சு பாருங்கள். இன்றைக்கி திமுக எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, பிஜேபி பவர்ஃபுல்லாக இருக்குது, நாம் தமிழர் பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க ரொம்ப சுணக்கம். அது யூடியூப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சி கூட யூடியூப்பில் பெருசாக இல்லை, அவங்க இன்ஸ்டாகிராமில் இருப்பாங்க இல்லையா. யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே அதிரடி காட்டக்கூடியதை ஒரே கட்சி இன்றைக்கி திமுக தான். அதில் மாற்று கருத்தை இல்லை. காசு கொடுத்து யாராவது திமுகவுக்கு எதிராக பேசலாங்கன்னா காசு கொடுத்து ஒரு பெரிய நெட்வொர்க்கே அவங்களை அட்டாக் பண்ண வரும், அவங்க குடும்பத்தை பற்றி அட்டாக் பண்ண வரும். இது நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பேசுகிறதுக்கு எவ்வளோ கீழே கமெண்ட் போடுறாங்க, ரொம்ப கேவலமாக கமெண்ட் போடுவாங்க. ஏன்னா அது நம்ம கடந்து போகணும். பேச வந்துட்டோம் அப்படிங்கும்போது இதெல்லாம் நம்ம பார்த்தா முடியுமா? நியாயத்தை பேசணும். இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்தை பேசணும். ஒரு கடத்தல் பெருசாக நடந்துகிட்டு இருக்குது, சிஎம் வாயே திறக்கலை, எங்கே போயிட்டுருக்குது? கேட்டால் ஜாதிகள் இல்லை எடி பாப்பான்னு இவங்க தான் சொல்கிறாங்க. ஜாதி மறுப்பு திருமணங்கள் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எவ்வளோ தூரம் நடந்திருக்குது? ஒரு புள்ளி விவரத்தை கணக்கு பண்ணுங்கள். ஏன் இந்த புள்ளி விவரத்தை மறைக்கிறீங்க? திமுக அரசு பொறுப்பே. இப்போ ஜாதி மறுப்பு அதுவும் இல்லாமல் கலப்பு திருமணங்கள்ங்கிறது குறைஞ்சிக்குது. இதான் இன்றைக்கி புள்ளி விவரம்.
நம்ம நினச்சிட்ருக்கோம், இல்லை நம்ம நிறைய கலப்பு திருமணம் பண்ணுறான்னு. பண்ணலையே. ஜாதிய கொடுமைகள், எத்தனை ஆணவ கொலைகள் நடக்குது, இதற்குமே ரியாக்ஷன் பண்ணாமல். அதாவது என்னென்னா, இடைநிலை சாதிகள் இங்கே இருக்கக்கூடிய, தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் ஆதிக்க ஜாதிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பக்கம் பிஜேபி வந்து பாசிச ஆட்சி, உயர் ஜாதியினருக்கு அப்படிங்கிறோம். இவங்களும் அதே தான். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஆட்சி அங்கே நடந்துட்டு இருக்குது. கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒடுக்கப்பட்ட மக்களின் இன்னல்களை நம்ம எவ்வளோ பேசிட்டோம். பைக்கில் போய் இதில் நம்ம வந்து புல்லட்டில் போகிறார் ஒருத்தர், புல்லட்டில் போவியான்னு சொல்லியே கையை வெட்டுறாங்க. எவ்வளவு கொடுமைகள். பட்டியலத்தை சேர்ந்த ஒரு பையனை வந்து திமுக பிரமுகர் நிற்க வச்சு, உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கொடுமையெல்லாம் நடந்ததுன்னு. கேட்டால் உத்தரப்பிரதேசத்தை பாருங்கள், பீகாரை பாருங்கிறீங்க. இங்கே பாருங்கள், முதல்ல இங்கே பார்த்துட்டு அங்கே பாருங்கள். டெல்லிக்கு நீங்கள் போகிறது ஏன்னு தெரியும், ரத்தீசப்பட்டு நீங்கள் பேசாதது ஏன்னு தெரியும். இதெல்லாம் தெரியாமைய மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் முதல்வர் இருக்கிறார் என்றால் நம்ம என்ன சொல்கிறது? அதனால தான் நம்ம சொல்கிறோம், முதல்வர் ரொம்ப நல்லவர், அவருக்கு தெரியாமல் பல விஷயங்கள் நடக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபர் இது வரைக்கும் ஜெயலலிதா மாட்டபடி நடந்திருக்குமாங்க? ஜூன் 10ஆம் தேதி வருது, மே 10ன்னு டேட் போட்டிருக்குது. இத்தனை பேர் கையெழுத்து போட்டிருக்கீங்க. ஏன் இந்த கவனக்குறைவு? ஐபிஎஸ் அதிகாரிகள் இன்ஸ்டாவில் ரீல் போடக்கூடாது அப்படின்னு டிஜிபி சுற்றறிக்கை விடுறாரு இவ்வளோ நாளைக்கு அப்புறம். இதே ஜெயலலிதா இருந்தால் அதெல்லாம் நடந்திருக்குமா? அப்படி சுற்றறிக்கை அனுப்பாத டிஜிபி அவங்க சும்மா விட்டுருப்பாங்களா? எவ்வளவு சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். என்ன ஒன்று கூட்டணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக இன்னும் உருட்டிகிட்டு இருக்க முடியாது. உண்மையிலே இப்போவும் நம்ம சொல்கிறோம், திமுக அதிமுக டஃப் ஃபைட். ஆனால் டஃப் ஃபைட்டு தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் திமுக அப்படிங்கிறது அடுத்த ஆட்சிக்கு வந்தால், நீங்கள் யார் வேணால் ஆட்சிக்கு வாங்க சார், அதிமுக யார் வேணால் ஆட்சிக்கு வாங்க, நம்ம தான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம். 2026 யார் ஆட்சிக்கு வந்தாலும் கிட்டத்தட்ட 8.25 லட்சம் கோடி கடன். இது எப்படி நீங்கள் வந்து கட்டுவீங்க? மக்களுக்கு நலத்திட்டங்களை எப்படி கொடுப்பீங்க? இதில் வேறு புதுசாக வந்து உரிமை தொகை கொடுக்குறோம், எல்லோரும் வாங்கன்னு உதயநிதி அவர்கள் கூப்பிட்றாரு. நமக்கே ஒன்றும் புரியல. இது எப்படி நீங்கள் ஏற்கனவே இந்த திட்டம் வந்து பணம் கொடுக்க முடியல. ஆசிரியர்கள் வந்து என்றைக்கு வந்து பணி ஓய்வு பெறுறீங்களோ ஏப்ரலோடு நிறுத்திக்கோங்கன்னு ஒரு சுற்றறிக்கை. ஏற்கனவே பகுதி நேர ஆசிரியர்கள் ஒரு பெரிய பிரச்சனையில் ஓடிட்டுருக்குது. அரசு ஊழியர்களே ஒரு பிரச்சனையில் ஓடிட்டுருக்குது, மன அழுத்தத்தில் ஓடிட்டுருக்குது. காவல்துறையில் நிறையா ரெக்ரூட்மெண்ட்டில் அவர்கள் ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். இப்படி பல விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலைமையில் முதலமைச்சர் எந்த விதமான கவலையும் இல்லாமல் இருக்கிறார். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னா மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இப்போ மக்களுக்கு உள்ள பிரச்சனை? இந்த பக்கம் பிஜேபி இருக்குது. பிஜேபி அதிமுக கூட்டணி ஆச்சுன்னா பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டோம், திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவோம். வேறு என்ன பண்ணுறது? வேறு ஆப்ஷன் இல்லையே. விஜய்க்கு போடலாம், விஜய் இன்னும் களத்தில் இறங்கி என்ன பண்ணுவார்னு தெரியல. சரி, தொலைஞ்சு போகுது, திமுகவுக்கு ஒரு ஓட்டு போடலான்னு நினச்சா பல பிரச்சனைகள் இருக்குது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிரான பிரச்சனை, தினந்தோறும் பிரச்சனை. பெண்கள் 80 வயது மூதாட்டிக்கும் பிரச்சனை, சின்ன பொண்ணுக்கும் பிரச்சனை, சின்ன குழந்தைக்கும் பிரச்சனை. அப்படின்னா இது வந்துங்க மக்கள்கிட்ட வந்து எவ்வளோ நாள் தான் நீங்கள் பிஜேபின்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? அது வரக்கூடிய தேர்தல் மாநில தேர்தல். சீரியஸ்னஸ் திமுக உணர்தான் நமக்கு புரியல. நமக்கு திமுக விமர்சிக்கிறோம்னா என்னங்க பர்சனலாக விமர்சிக்கிறோம் சொல்லுங்கள்? உதயநிதி அவர்களோ ஸ்டாலின் அவர்களோ மறுபடியும் ஆட்சிக்கு வரணும்னா அவங்க தான் வெயிலில் போய் மழையில் போய் கஷ்டப்படுறாங்க சார். அதிகாரிகள் பண்ணுறதோட விளைவு இன்னொன்று நம்ம தான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம்ல. ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, கலைஞர் அவர்கள் இருந்தார், ஓபிஎஸ் இருந்தார், எடப்பாடி. யாராவது ஒருத்தர் சீஃப் செக்ரட்டரியை ஆஜர்படுத்த சொல்கிறாங்க ஹைகோர்ட்டில். வந்து சொல்லிட்டு போங்க ஒரு தகவல்னு கேட்குறாங்க. இரவோடு இரவாக உச்சநீதிமன்றத்தில் போய் 30 லட்ச ரூபா செலவு பண்ணி அவர் ஆஜராகக்கூடாதுங்கிறதுக்காக வழக்கு போட்டது யார்? இதே வேறு சிஎம்மாக இருந்தால் ஏன்பா நீ போய் ஆஜராகிட்டு வான்னு சொல்லுவாரா, சொல்ல மாட்டாரா? ஜெயலலிதா அம்மா முன்னால் சீஃப் செக்ரட்டரியில் இந்த அளவுக்கு உரிமை எடுத்து பேச முடியுமா சார்? ஆலோசனை சொல்லலாம் சார், முடிவெடுக்கிறது நீங்களாக இருக்கணும். ஆனால் என்னென்னா முடிவெடுக்கிறதே அதிகாரிகளாக இருக்காங்க. சில முடிவுகள் வந்து சிஎம்க்கு தெரியுதா இல்லையான்னு நமக்கு புரியல. இந்த மாதிரி அந்த தவறுகள் எப்படி திருத்திக்க முடியும்? என்ன ஒன்று, சிஎம் எழுதி கொடுத்ததை பக்காவாக பேசுகிறார். ஆனால் எழுதி கொடுத்தவர்களுக்கும் தெரியும். ரொம்ப லாவகமாக அமித்ஷா வந்து சென்னைக்கு வந்துட்டு மதுரைக்கு வந்துட்டு 39,000 கோடி டாஸ்மார்க்னார். இது வரைக்கும் பதில் இருக்கா? நீங்கள் எல்லாத்துக்கும் தொட்டுப்பார் சீண்டிப்பார்னு பேசுகிறீங்கல்ல, கொஞ்சம் யோசனை பாருங்களேன். எல்லாத்துக்கும் ரியாக்ட் பண்ணுறீங்க. முக்கியமான உங்கள் கிரவுண்டுக்கு வந்து சண்டைக்கு வாங்கி கூப்பிட்றாரு. 39,000 கோடி. நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு வீடியோ போட்டு 39,000 கோடி 40,000 கோடின்னு கதை விட்டுட்டு இருக்கக்கூடாது. இப்படியே நீங்கள் பேசுனீங்கன்னா அவதூறு வழக்கு போடுவோம் உங்கள் மேலே. சொல்ல வேண்டியதானே? எவ்வளோ பெரிய இப்போ ஸ்டாலின் தான் வராரு, வெடியல் தர போகிறாருன்னா உங்கள் செய்கைகள் தான் உங்களை தீர்மானிக்கிறது. உங்கள் வாயில் வரும் வார்த்தைகள் தான் உங்களுடைய தரத்தை நிர்ணயிக்கக்கூடியது. நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? மோடியா லேடியான்னு கேட்டாங்க அந்தம்மா. நீங்கள் கேட்க வேண்டியதானே? நீங்கள் இங்கே பேசிட்டு மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், நேரம் அங்கே போய் பார்த்துட்ருக்கீங்க. மக்களை என்ன முட்டாள் நினைக்கிறீங்களா? இந்த 39,000 கோடியை பற்றி திமுகவில் யாருமே பேச மாட்டீங்க. கொஞ்சம் யோசனை பாருங்கள். கேட்டால் ராஜா விட்டு ஊழல் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறீங்க, ஆர்எஸ் பாரதி விட்டு பேச வைக்கிறீங்க. நீங்கள் இல்லை சார் பேசணும்.
பேச வச்சு சண்டைக்கு வந்தது யார்? அமித்ஷா. சாதாரணமாக யாராவது வந்து வேறு ஏதாவது ராஜ்நாத் சிங் சொன்னால் கூட நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம் சார். பேசுறது உங்களுக்கு இணையானவர், உள்துறை அமைச்சர், 2வது ரேங்கில் இருக்கக்கூடியவர். ஏன் நீங்கள் பதறீங்க? பதட்டம் உங்கள்கிட்ட தெரியுதா? டெல்லிக்கு போகிறீங்க, அப்படி போகிறீங்க, இப்படி போகிறீங்க, ஏன் எல்லாம் இது நான் என்ன கேட்குறேன்னா, டெல்லிக்கு நீங்கள் போனது KN நேருவோ துரைமுருகனுக்கோ இவங்களெல்லாம் தெரியாதா? நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு திமுக தொண்டர்களுக்கே தெரியும் போது உங்களுக்கு தெரியாதா? இவங்க மனசில் என்ன நினைப்பாங்க? அடுத்து திமுக ஆட்சி கண்டிப்பாக வரணும்ட்டு எத்தனை அமைச்சர்கள்ட்ட இருக்கும் மனசு சொல்லுங்கள்? இருக்கும். நம்ம ஜெயிக்கணும், திமுக ஆட்சி வந்தால் நம்ம வந்து ஓரளவுக்காக சம்பாதிக்கலாம். ஆனால் வெறி கொண்டு திமுக ஆட்சி பயங்கரமாக வரணும்னு ஒரு அந்த வெறி இல்லையே. இப்போ ஏதாவது திமுக ஆட்சி வரும்பா, சம்பாரிச்சிக்கலாம்பா, வரலைன்னா நம்ம சொத்தை காப்பாற்றிக்கணும்பா, இந்த எண்ணம் தான் இருக்குது. கண்டிப்பாக உழைத்து திமுக என்னங்க, நம்ம எப்படி உழைச்சாலும் கிடைச்சாலும் இதே குடும்பம் தானங்க ஆட்சி அமைக்க போகுது, நம்மகிட்ட 80% பார்ட்டி ஃபண்டுன்னு வாங்கிக்க போகிறாங்க. சரி பரவாயில்ல, ஒரு போகிற காலத்தில் ஒரு அதிகாரத்தோடு இருப்போம் அப்படின்னு நினச்சிட்டு வேலை செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய நிலைமையில் மேலே கரெக்டாக பிஜேபி வருது. பிஜேபியோடைய உஷ்ண பார்வையை தாக்கு பிடிக்க முடியல, நிறைய பேர் சரண்டர் ஆகிட்டாங்க. திமுக தலைவர் எவ்வளியோ தொண்டர் நபரி. தலைவர் வந்து இல்லை வீவு பிடிச்சி நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன்னா இங்கே இருக்கவங்களுக்கு தெம்பு இருக்குங்க. இவரே போயிட்டாருன்னா ஏங்க தலைவரே போய் பார்த்துட்டாரு, டீலிக்கு ஒத்துக்கிட்டாரு, நம்மளாம் ஏமாத்துறோம், டீலிக்கு ஒத்துக்குவாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா? எந்த அமைச்சரை போய் நீங்கள் கேட்க முடியும்? ஏம்மா நீ பிஜேபிகிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னா அவர் என்ன நினைப்பார்? ஏன் நீங்கள் பேசல? ஒன்று வேணாங்க, வெளிப்படையாக ஒரு அமைச்சர் பிடிஆர் அவர்கள் சட்டமன்றத்தில் எனக்கு பவரே இல்லைன்னு சொன்னாரா இல்லையா? இதை விட வேறு என்னங்க வேணும்? இது வரைக்கும் அந்த ஜெயலலிதா அம்மா காலத்தில் சொல்ல முடியுமா? கலைஞர் காலத்தில் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்க. எங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியல. அடுத்து நம்ம சொன்ன மாதிரி இந்த கையெழுத்து போடு மிஷின், அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம். தாண்டவ அமைச்சருக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன? எதுக்கு இப்போ தாண்டவ அமைச்சர்னால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் அடிக்கக்கூடிய கொள்ளைகளையும் இவர்களை பற்றி யாராவது பேசுனாங்கன்னாவே உங்களுக்கு கோவம் வருது. ஏன் அப்படின்னா உண்மை சுடுங்கிறாங்களா? அதுதான். தாண்டவ அமைச்சர் ஏற்கனவே நலத்துறையிலிருந்து இன்றைக்கி வந்து வரத்துத்துறைக்கு மாறி வச்சுருக்காங்க. சரி, வரத்துத்துறைக்கு மாறினாலும் ஏதாவது வந்து பசை வருதான்னா ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. அதுலேயும் இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக அமைச்சரோட சண்டை. எங்கள் சென்னையில் கேளம்பாக்கம் வரைக்கும் 2 பேருக்கு சண்டை. இந்த கடையை நீ எடுக்கிறியா நான் எடுக்கிறியா? ஏன்னா அந்த 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 அங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய பொருள் வந்து என்னோடது, ஏன் டிபார்ட்மெண்ட்டாக வருதுன்னு இவர். இல்லை அந்த அந்த ஏரியாவே ஏன் கண்ட்ரோல் அப்படின்னு அவர். இப்படி 2 பேருக்குள்ளே சண்டை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம வந்து மயக்கக்கூடிய துறையை முறையும் ஷாக் துறை 2 துறையும், மின்சாரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 துறையும் பார்த்திங்கன்னா அமைச்சர் வந்து உங்களுக்கு தெரியும் செந்தில் பாலாஜி வந்து விட்டுட்டு போகிறார். யார்கிட்ட கொடுக்கலான்னொன்னே எல்லாரும் துறையை வேணான்னு சொல்லும்போது இல்லை இந்த ஷாக்கு துறையை வந்து ஏன்ட்ட கொடுங்கன்னு சொல்லி வாங்குறாரு. சரி, ஷாக்கு துறைக்கு ஏன் வாங்குறாங்க? பல்லாயிரம் கோடி ரூபாய் புழங்கக்கூடிய ஒரு துறை அது, உங்களுக்கு தெரியும். சரி, இப்போ அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா கையெழுத்து மட்டும்தான் இவர் போடுறார். டெண்டர்லாம் முடிவு பண்ணது ஏற்கனவே இருந்த மாஜி அமைச்சர். அப்போ இவர் என்ன சொல்கிறார்? வெறும் கையெழுத்து போடுற மிஷினா நாளைக்கு இடி சிபிஐ எது இருந்தாலும் இவர் தான் மாட்டுவார். டீலிங்கெலாம் அவர் பண்ணுறார். அதாவது இவர் நம்ம படையப்பா படத்தில் வசனம் நம்ம முதலமைச்சர் சொன்னார், அந்த கதை தான். கையெழுத்து மட்டும் போடுறது, டீலிங்கெலாம் அவங்க முடித்தாங்கன்னா எதுக்கு ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக நான் வந்து அமைச்சராக இருக்கேன்? ஒரு அமைச்சர்னால் என்னங்க, 100 பசை 100 ஸ்வீட் பாக்ஸ் வந்ததுன்னா 80 வந்து மேலே தள்ளிட்டு 20 இவர் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு 30 இவர் எடுத்துகிட்டு மேலே 70 கொடுக்கலாம். என்ன நடக்குதுன்னே தெரியல, கையெழுத்து மட்டும்தான். நீங்கள் கேட்கலாம் என்ன நடக்குதுன்னா உள்ளெல்லாம் படித்து பார்க்கலாமே அப்படின்ட்டு. படித்து பார்க்கலாம், அதுக்கு மேலே நம்ம என்ன சொல்கிறது? படித்து பார்க்கலாம், படிப்பாங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அது IAS IPS அதிகாரிகள் சொல்லணும். அது ஏற்கனவே வந்து மேலே நாங்கள் பார்த்துக்குறோங்க, நீங்கள் வந்து கையெழுத்து மட்டும் போடுங்கன்னா என்ன பண்ண முடியும்? அதாவது வாலண்டியராக வண்டியில் ஏறின கதை இது. தேவையில்லாமல் இந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்தோமே. இப்போ வந்து என்னென்னா நிறைய அமைச்சர்களுக்கு உள்ளுக்குள்ளே மனசில் இருக்குது, எங்களுக்கு தெரியும் இந்த பிரச்சனைலாம் வரும்ன்ட்டு. சரி, இந்த துறையை ஏன் இவர்கிட்ட கொடுக்குறாங்க? ஏற்கனவே மனம் வெதும்பி இருக்கக்கூடிய ஒரு புள்ளிக்கு தான் இதை கொடுத்துருக்கணும். என்ன சிக்கலாச்சுன்னா அவர் கேட்டார். ஏன்னா அவரும் அமைச்சர், அவங்க பையன் MLA, அவர் கொஞ்சம் மன வருத்தத்தில் இருக்கார். அவருக்கு தான் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அவருக்கு கொடுக்கலாம். அவருக்கு கொடுத்தீங்கன்னா அவர்கிட்ட இந்த அளவுக்கு பசை வராது. ஏன்னா இந்த அளவுக்கு கையெழுத்து மட்டும் போட மாட்டார். ரொம்ப சீனியர், நம்ம கலைஞர் காலத்தில் இருந்தவர். அப்படிப்பட்ட அவர்கிட்ட போய் நீங்கள் கேட்க முடியாது. இவருன்னு அப்படி இல்லை, தாண்டவ அமைச்சர்னா அப்படி இல்லை, ஈஸியாக நம்ம கேட்டுடலாம். அதனால் தாண்டவ அமைச்சரை இன்றைக்கி வைத்து எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்ன கையெழுத்து போடும் மிஷினானவர் கேட்டது இன்றைக்கி பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியிருக்கு.
இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். ஏற்கனவே நம்ம சொன்னோம் திமுகவில் எவ்வளவு குளறுபடின்னு. அதில் இன்னொரு குளறுபடி, ஏற்கனவே வெயில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தமானவருக்கும் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர், எல்லாத்துக்கும் 3 பேருக்கும் பெரிய சண்டை. 3 பேருக்கும் பழைய சண்டையை அறிவாலயத்தில் வந்து கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாட்டு ஒதுக்கிட்டாங்களாம். நீ இந்த கான்ட்ராக்டை பார்த்துக்கோ, நீ இந்த கான்ட்ராக்ட் பார்த்து, சண்டைன்னு வராதிங்க அப்படின்ட்டு. அதாவது மக்களுக்கான பிரச்சனைகளை பேசக்கூடிய இடமாக இருக்கக்கூடியது இன்றைக்கி எந்த நிலைமையில் ஆயிடுச்சு அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து பார்க்கும்போது ரொம்ப மறுபடியும் நம்ம யோசிக்கிறோம். மறுபடியும் இந்த திராவிட மாடல் தேவையா? ஏன்னா ஒரு 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 மன்னர் இல்லாத ஒரு ஆட்சிங்கிறது எப்படி சரியாக அமைக்க முடியும்? பல பேர் சேர்ந்து ஒரு உணவை சமைத்தால் எப்படிங்க இருக்கும்? இங்கே வந்து அப்படி தான் நடக்குது. அதாவது மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க தான் வந்து தலைவர் பதவிக்கு வரணும்னு ஏன் சொன்னோம்? படிச்சுட்டு வரவங்க அப்படிங்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து மக்கள் மீது நலன் இருக்கும்? நம்மளால் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மக்கள் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைத்து தேர்ந்தெடுத்தால் அவர் வந்து அடுத்து மக்களை சந்திக்க வேண்டும். அப்படிங்கும்போது அவர்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு பயமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் பார்த்தா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வராங்க. ஆனால் அவர்களை இயக்குவது பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்கிறாரோ, அவங்க என்ன கோப்பில் கையெழுத்து கேட்க போடுறாங்களோ அதை போடுறாங்க. அப்படிங்கும்போது எவ்வளோ மன வருத்தமாகுது. நம்ம முன்னே ஒன்று தான் திராவிட உடன்பிறப்புகளை பார்த்து கேட்குறோம். கலைஞர் அவர்களோ ஜெயலலிதாமாவோ 10 மணி நேரம் 12 மணி நேரம் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு ஒரு கோப்பு வந்ததுன்னா ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்கணும்? என்னப்பா 8 மணி நேரம் தொழிலாளர்கள் உரிமை. கலைஞர் அவர்கள் நான் திமுகவில் சேரவில்லை என்றால் கம்யூனிஸ்ட் ஆகியிருப்பேன் எங்கள் அப்பா சொன்னார். கலைஞராட்சின்னு மூச்சுக்கு 300 தடவை பேசிகிட்டு இருக்கேன். கூட்டணியில் கம்யூனிஸ்ட் இருக்குது. 12 மணி நேரம் வேலைங்கிறது எந்த அடிப்படையில் இதை கொண்டு வந்தீங்க? என்ன நடந்திருக்கும்? துறையுடைய அமைச்சர், அங்கிள் இது வந்து ரொம்ப முக்கியமானது, இதன் மூலிமா நமக்கு நிறையா பசை கிடைக்கும், நமக்கு வந்து நிறையா தொழில் பெருகும், ஏன் ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வருவாங்க, நம்ம 8 மணி நேரம்னா சரியாக வராது, 12 மணி நேரம் வேலைன்னு சொன்னால் நிறைய முதலீடுகளும் வரும், அவங்க பசையும் கிடைக்கும், நம்ம இதை வெளிப்படையாக திராவிட மாடல் ஆட்சியின் புதுமையை பாருங்கள், பார்த்துங்க இந்த அளவுக்கு நாங்கள் வந்து நிறையா முதலீடுகளை கொண்டு வந்தோம்னு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு. ஓ அப்படியா அப்படின்னு இவர் சட்டமன்றத்தில் சொல்கிறார். கடும் எதிர்ப்பு கடையில் டக்குன்னு இல்லை 8 மணி நேரம் தாங்கிறார். ஏன் இது என்னங்க ஒரு தலைவருங்கிறது முடிவு எடுக்கணுங்க. அதை சொன்னவங்களுக்கு என்ன கண்டிச்சிங்க? விக்னேஷுங்கிற குதிரை ஓட்டும் தொழிலாளி வந்து லாக்அப் டெத்து. முதல் நாள் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் ஒன்றும் அடிலாம் படலை, காயங்கள் இல்லைங்கிறார். 3 நாளைக்கு அப்புறம் அவரே சொல்கிறார் காயங்கள் இருந்ததுன்னு. டிஜிபியை கூப்பிட்டு என்னங்க தப்பாக என்ன படிக்க வச்சிங்கன்னு அவர் மேலே நடவடிக்கை எடுத்தீங்களா இல்லையா? ஒவ்வொருவரும் IAS IPS அவங்க பாட்டுக்கு ரீல்ஸ் போட்டுட்ருக்காங்க. இப்போ தான் கட்டுப்படுத்துறீங்க. இதே ஜெயலலிதா அம்மா ஆட்சியிலையோ கலைஞர் ஆட்சியிலையோ நடக்குமா? ஒவ்வொருத்தரும் நடந்தால் எப்படி இந்த அரசாங்கம் சரியாக இருக்குன்னா? உண்மையிலே வருத்தம் என்னென்னாங்க, இப்போ உளவுத்துறை அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு கடமை இருக்குது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ADGP குற்றப்பிரிவு ஒவ்வொன்றுக்கும் ஒரு அதிகார மையங்கள் இருக்குது. இங்கே என்ன சிக்கலாகுதுன்னா, இந்த அதிகார மையங்களையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது யாருன்னா இன்னொரு அதிகாரி. சரி, அந்த அதிகாரி கண்ட்ரோலை இவங்க வந்து சரியாக பின்பற்றுறாங்களா? பின்பற்றுறதில்லை. ஏன்னா இப்போ IAS IPSக்குள்ளே ஒரு பெரிய பிளவு. ஏன்? ஆதரவு எதிர்ப்பு. இது வந்து ஒரு அரசாங்கத்துக்கு சரியில்லை. இது வந்து என்னென்னா நிர்வாகத்தை சீர்குலைக்கும். இது எதை பற்றியுமே தெரியாமல் CM இருக்கும்போது எங்கேயே போய் முடிகிறது அப்படிங்கிற கேள்வி எழுமா எழாதான்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக அப்படிங்கிறது அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க? திமுகவுக்கு ரொம்ப ஈஸியாக முதலமைச்சருக்கு எதிரில் யாரும் இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அதிமுக BJP இப்போவே கூட்டணிக்கு உள்ள பிரச்சனை. இதை வச்சே ஓட்டுவோம். தமிழகம் ஏன் நிதித்துறையில் நிதி பற்றாக்குறையான மாநிலமாகிவிட்டது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆள்கடத்தல் நடக்குது, பட்டியலின மக்களுக்கான எதிரான பிரச்சனை நடக்குது. இதை பற்றி விவாதிக்க வேண்டிய ஊடகங்கள் எதை பற்றி விவாதிக்கிறீங்க? அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை முறிச்சிருவாரா? அதிமுக BJP 2 பேரும் கூட்டணியில் இருக்க மாட்டாங்க. விஜய் கட்சி எடப்பாடிகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, சேருமா, ஒன்று சேருமா? இதை பற்றி இதையும் பேசுங்க. ஆனால் இதை பற்றி ஏன் பேச மறுக்கிறீங்க? அதானே ஒரு ADGPக்கு பையனை கடத்துனாங்க அப்படின்னா எவ்வளோ தைரியம் வேண்டும்? ஏன்னா நிறைய பேர் இந்த நிறைய விஷயங்கள் நீங்கள் நடக்கும்போது மரக்காணம் ஆகட்டும், கள்ளக்குறிச்சி ஆகட்டும், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, அந்த கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்தவங்க மேலே என்ன நடவடிக்கை நீங்கள் எடுத்தீங்க? அதனுடைய பல்வீர் சிங்னு ஒருத்தர் பல்ல பிடுங்கினார், அவர் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க? அதிகாரிகள் நினைக்கிறாங்க அப்போ இவருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைப்பாங்களா? நினைக்க மாட்டாங்களா? ஒவ்வொரு அதிகார மையங்கள் இருப்பது இந்த ஆட்சிக்கு நல்லதான். தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ அடுத்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ED முக்கால்வாசி உள்ளே வந்துருச்சு. அடுத்து உங்களை விழுங்க போகிறாங்க. ஜூலை மாதத்துலேருந்து கச்சேரி பெருசாக இருக்கும்.
ஒவ்வொரு மாதம் நான் வருவேன் அப்படின்னு இன்றைக்கி அமித்ஷா சொல்லிக்கிறது சாதாரண விஷயம். திமுக அந்த 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 பிரச்சனையை உணரும். இன்னமும் அசால்ட்டாக இருக்காங்க. அதான் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம். திமுக ஏன் அசால்ட்டாக இருக்குதுனாங்க, இன்றைக்கி அடுத்த தேர்தல் அப்படின்னு வந்தால் ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகணும், அவருக்கு அந்த எண்ணம் இருக்கும். கரெக்ட், ஸ்டாலினுக்கு அந்த எண்ணம் இருக்கும். வேறையாக இருக்கும், அந்த குடும்பத்துக்கு இருக்கும். மற்றவங்களுக்கு அந்த எண்ணம் பெருசாக இல்லை. என் கையெழுத்து மட்டும் போடுறேன் பசவாக இருக்குதுன்னா அந்த அமைச்சருக்கு எப்படிங்க அவர் வேலை செய்வார்? அவர் மட்டும் வேலை செய்வார். நாளைக்கு கட்சி ஜெயித்தாலும் பெருசாக நம்ம சம்பாதிக்க முடியும்னா நினப்பு இல்லை. கட்சி ஜெயித்தா மறுபடியும் இவங்க தான் சம்பாதிக்க போகிறாங்க. அந்த உத்வேகம் குறையும். அதிமுகவில் என்ன இப்போ யோசிக்கிறாங்க, அடுத்து ஜெயித்தா நம்ம தான் யோசிப்பாங்களா? இப்போ திடீர்னு என்னாச்சு, ஸ்டாலின் அவர்கள் வந்தவுடனே என்ன சொன்னார், ஜெயலலிதாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்குது கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னார். கொடநாடு கொலை கொள்ளையினார். ஏதாவது ஒன்று பண்ணாரா? வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர், ஓபிஎஸ் இவங்க மேலெல்லாம் வழக்கு போகிறோம். ஊழல்மணி, குட்கா புகழ் விஜயபாஸ்கர் நீங்கள் தான் சார் சொன்னீங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒன்றுமே எடுக்கலை. இப்போ என்ன பிரச்சனை வருது? வேலுமணிக்கும் சபரீசனுக்கும் ஏற்கனவே டீலிங்னு ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. ஒரு டீலிங்கில் பல டீலிங் சார். மறுபடியும் நம்ம சொல்கிறோம், நம்ம நினைக்கிறோம், சில பேர் கூட தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். திமுக, அதிமுக, பிஜேபி எல்லாத்துக்கும் இந்த பெரிய வட்டம்ங்கிறது இவர்களுக்குள் ஒரு பெரிய நெட்வொர்க்காக இருக்கும். தமிழிசை அவர்களுக்கு ஒரு உதவினா இன்றைக்கி ஸ்டாலின் பண்ணி கொடுக்க மாட்டாரா? ஸ்டாலினுக்கு ஒரு உதவினா வெங்கைய நாடு மூலிமா பண்ணி கொடுக்கும். நிறைய டீலிங் நடக்கும். அவர்களுக்கு பாதிப்பு இல்லாதவரை எல்லா டீலிங்கும் நடக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இங்கே டீலிங் நடந்துட்டு இருக்குது. எது, இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு டீலிங். சரி, இந்த டீலிங் வேலுமணி அவர்களுக்கும் சபரீசன் அவர்களுக்கும் இந்த டீலிங். இந்த டீலிங்கில் ஏற்கனவே வேலுமணி கூட இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர், அவர் தான் திட மேலாண்மை கழிவு இதெல்லாம் மாநகராட்சியில் டெண்டர் எடுத்து பண்ணுறார். அவர் இந்த ஆட்சி வந்தவொடனே என்ன பண்ணுறாரு, மாப்பிள்ளையை பிடிச்சிட்டார். மாப்பிள்ளை பார்க்குறாரு, ஓ இவ்வளோ, ஏன்னா அவர் கான்டாக்ட் நிறையா இவ்வளோ கான்டாக்டாக இவருக்கு, இவரை வச்சு நம்ம எப்படி பலன் செய்யலாம், இவரால் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்துட்டு இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளில், இங்கிலாந்து இன்னொரு நாடு, இந்த நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா முதலீடுகளுக்கான சோர்ஸை அவர் ஏற்படுத்தி கொடுத்துருக்கார் தொழிலதிபர். அதுக்கு பிரதிபலனாக பல விஷயங்களில் இன்றைக்கி மாப்பிள்ளை அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கார். அப்போ வேலுமணி மூலிமா ஈஸியாக லிங்க் கிடைக்குது. அந்த தொழிலதிபர் மூலிமா வேலுமணிக்கும் அவருக்கும் லிங்க், பெரிய அளவுக்கான லிங்க். பல தொழில்கள், திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி, எந்த ஆட்சி வந்தாலும் பரவாயில்ல, இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. இது எல்லா கட்சியிலும் நான் பழைய நடக்கக்கூடியது இப்போ ரொம்ப நடந்துட்டுருக்கு. அப்போ வேலுமணியை தொடாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? எல்லாருக்கும் எளிமையாக, வேலுமணி உங்கள் எதிரி தானே, கொங்கு மண்டலத்தில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது செந்தில் பாலாஜி சொல்லியிருக்க மாட்டாரா? ஏங்க வேலுமணியை டவுன் ஆக்குங்க, இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது சொல்லியிருக்க மாட்டாரா? அப்படி இருந்து வேலுமணி மேலேயோ தங்கமணி மேலேயோ ஏன் கை வைக்கவில்லை? இது ஒரு பெரிய நெட்வொர்க். இப்போ அடுத்து என்ன கதையாவது, டெல்லியிலேருந்து இடி அமைப்புகள்லாம் உங்களை நெருக்கினோடனே இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன, நம்ம புலனாய்வு லஞ்ச ஒழிப்புத்துறை அனுப்பி சார்ஜ் ஷீட் போடலான்ட்டு. அநேகமாக வேலுமணி மேலே சார்ஜ் ஷீட் போட்டுருவாங்கிற மாதிரி வரக்கூடிய அவர் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 அமைச்சர் மேலே போடுவாங்க. உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இந்த டாஸ்மார்க்கில் ரைடெலாம் நடத்தும் போது சேவூர் ராமச்சந்திரன் மேலே நடத்தியிருப்பாங்க, முன்னாள் அமைச்சர். இதெல்லாம் என்னென்னா கடைசி, ஏங்க 4 வருஷமாக நீங்கள் தூங்கிட்டு இப்போ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறேன், இவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறேன், மக்கள் என்ன சொல்லுவாங்க? இப்போ நம்ம சொல்கிற மாதிரி இப்போ வேகம் எடுக்கும். நிறைய அமைச்சர்கள் மேலே, முன்னாள் அமைச்சர்கள் மேலெலாம் கேஸ் போடுவாங்க. அந்த அமைச்சர்கள் என்ன நினைப்பாங்க, கேஸ் போடுங்க, இப்படி ஆட்சிக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் கேஸை மூடிடுவோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் மூடிடுவோம். சும்மா கேஸ் போடுறது, கேஸ் இந்த 8 மாதத்தில் என்ன பண்ணுவீங்க? வேலுமணி அரெஸ்ட் பண்ணிட முடியுமா? தங்கமணி அரெஸ்ட் பண்ணிட முடியுமா? அப்போ மக்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்கு திமுக அதிமுகவை திட்டுவீங்க, அதிமுக திமுகவை திட்டுவீங்க, பிஜேபி நீங்கள் திட்டுவீங்க. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய டீலிங் இருக்கும். நீங்கள் நேராக பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் கேட்பீங்க, கேட்டால் பாசிஸ் ஆச்சுப்பீங்க. பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுப்பார், உங்களுடைய குறைகளெல்லாம் கனிவுடன் கேட்பார். இதையே தான் 3 வருஷமாக சொல்லிட்டு, எப்போ நீங்கள் பிரைம் மினிஸ்டரை பார்த்தாலும் கனிவுடன் கேட்டார் பேசிட்டு இங்கே மோடியா ஈடியான்னு சொல்லிட்டு இங்கே பேசுறது. அங்கே என்ன சொல்லிட்டு வந்திருப்பீங்கன்னு நமக்கு தெரியாதா? அவங்களுக்கும் தெரியும், ஏதாவது பேசுங்க, பேசிட்டு போங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்றைக்கி திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடியவங்களை வச்சுக்கிட்டு, ஏன்னா அவங்க தான் நிறைய டீலிங். இன்றைக்கி தமிழகம் முழுக்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், ஒரு நாளைக்கு 15 கோடி அப்படிங்கிறது வெறும் அந்த 10 ரூபா 15 ரூபாவில் வருது. அப்போ பல கோடிகள் இன்றைக்கி டாஸ்மார்க்கில் புழங்கிட்டு இருக்கும்போது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடியவர்களை வைத்து மாநிலம் முழுக்க பசையை அனுப்பிவிட்டது, ஸ்வீட் பாக்ஸை அனுப்பிவிட்டது திமுக. ஒரு பக்கம் ஏற்கனவே மணலை கவனிச்சிட்டு இருந்தவங்க மூலியமாக, புதுக்கோட்டை மூலியமாக தமிழகம் முழுக்க அவங்க யார் மூலியமாக அனுப்ப முடியுமோ அந்த மாதிரி நெட்வொர்க் ஒன்று பண்ணிட்டாங்க. ஏன் இவ்வளோ அவசரம்னா, இல்லை பிஜேபி கண்கொத்தி பாம்பாக போயிட்டு இருக்குது, வரக்கூடிய நாட்டில் எதுவும் நடக்கலாம். இப்போவே எல்லா ஊருக்கும் பணப்பட்டுவாடா ஆகிடுச்சு. திமுக ரொம்ப சந்தோஷம், மேலே சொல்லிட்டாங்களாம் சிஎம்கிட்ட. இப்போ சிஎம் இதெல்லாம் கேட்டுட்டு, பரவாயில்லப்பா இந்த அதிகாரிகள் பயங்கரமாக நமக்கு ஐடியா கொடுக்குறாங்களே, ஜெயலலிதா அம்மாவோ கலைஞர் அவர்களோ யாராக இருக்கட்டும் அதிகாரிகள் சொல்ல கேட்பாங்களா?
நம்ம ஒன்றும் புரியல. அதிகாரிகள் கே நேருவோ துரைமுருகனோ இவர்கள் சொல்வதை நீங்கள் ஏன்னா அவங்க தாங்க அவங்க கூட இருக்கவங்க, அவங்க தான் நாளைக்கு ஜெயிக்கணுங்க, அவங்களுக்கு தான் மக்களை போய் சந்திக்கணுங்க, ஒரு அச்சம் இருக்குங்க. அதை விட்டு நீங்கள் அதிகாரிகள் சொல்கிறத கேட்டால் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்தெந்த உங்களுக்கு பிடிக்காத அமைச்சர், அமைச்சருக்கு ஒரு பதவி கொடுக்கறது, அவருக்கு பிடிக்காத ஐஏஎஸ் அதிகாரி அவர்கிட்ட போட வேண்டியது. ஏன் அவரோட நடவடிக்கையை கண்காணிக்கிறீங்களா? இது யாராவது ஒருத்தரை நம்பணுங்க. இவரை பண்ணுறதுக்கு அவரை ஸ்பைனா இப்போ என்ன எடுக்குது? கோட்டையில் முதல்வர் கூட 2-3 அதிகாரிகள் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது மற்ற அதிகாரிகளுக்கு ஒரு கலக்கம். ஏன்னா இவங்க என்ன பேசியிருப்பாங்க? ஏன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு இது ஒரு பல டீம்கள் ஆகிட்டுது. இது எங்கே போய் முடியுதில்லை. காவல்துறையில் ஒரு பிளவு, ஐஏஎஸில் ஒரு பிளவு அப்படிங்கும்போது இங்கே அதாவது என்னென்னா ஒரு நிர்வாகத்தை தாண்டி அவங்கள போட்டு கொடுக்குறவங்கள முதலமைச்சர் நம்புகிறார். நம்ம பார்த்துருக்கோம்ல, சில மனிதர்கள்லாம் இருப்பாங்க, நல்ல மனுஷனாக இருப்பார். ஆனால் என்னென்னா அவர்கிட்ட போய் ஒருத்தர் பாருங்கள் உங்களை அவர் சதி பண்ணிகிட்டு இருக்காருன்னா அது என்னென்னே விசாரிக்க மாட்டாங்க. ஓ அப்படியா, அவர் வராரு கேட்டை மூடுன்றுவாங்க. இது என்னென்னா அவர் விசாரிக்காமல், ஏன்னா என்ன நடக்குதுன்னா நீங்கள் யார்கிட்ட விசாரிக்கணும்? உளவுத்துறையிட்ட விசாரிக்கணும், வேறு யார்கிட்ட? காவல்துறையிட்ட. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அவங்க தான். இது ஒரு பெரிய நெட்வொர்க் சார். நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா ஸ்டாலின் யார்கிட்டங்க விசாரிக்க முடியும்? நாட்டு நடப்பெல்லாம் துரைமுருகன்ட்டையோ நேரு அவர்கள்ட்டையோ இல்லை பொன்முடி இவங்ககிட்ட விசாரிக்கணும். இவங்க யாரும் உங்களை ஆக்சஸே பண்ண முடியாது. அதிகாரிகள் தான் கூட இருக்காங்க. இந்த அதிகாரிகளை பற்றி யாராவது ஒருத்தர் குறை சொன்னீங்கன்னா சிஎம்க்கு பிடிக்காது. இவ்வளோ சூப்பராக நமக்கு வழி நடத்திட்டு இருக்கார் இந்த அமைச்சர், தேவையில்லாமல் இவர் குறை சொல்கிறாருன்னா அந்த அமைச்சர் என்ன நினைப்பார்? அதிகாரிகளை பகைச்சிக்கூடாது. அப்போ அந்த அதிகாரிகள் அப்படிங்கிறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, முதல்வர் இவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க, தெரிஞ்சு போச்சா? அப்போ முதல்வருக்கு ஏற்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அதிகாரிகள் என்ன, எந்த அமைச்சர் நமக்கு ஃபேவராக பண்ணுறாரோ அவருக்கு நல்ல ஐஏஎஸ் கொடுக்கறது, இல்லைன்னா தேவையில்லாமல் அவருக்கு நிதியே கொடுக்கறது இல்லை. பிடிஆர் முறைச்சிக்கிட்டார்ல, நான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி இத்தனை ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்ருக்கேன், நீங்கள் யாருங்க எங்களுக்கு ஐடியா சொல்கிறதுக்கு? நீங்கள் இருக்கக்கூடிய நிதித்துறை செயலாளரை கேட்டாரா இல்லையா? அதில் இருந்தாலும் அவரை பிரச்சனையாச்சு. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி பிடிஆரை இறங்கு முகம் பண்ணுறாரு, எனக்கு எலெக்ஷனே வேணாம்பா, நான் தேர்தலையே நிற்கிறேங்கிற அளவுக்கு அவர் போயிட்டாருன்னா என்ன காரணம்? பிடிஆர் ஒன்று போதுங்க. பிடிஆரை பிடிஆரை இன்றைக்கும் கொண்டாடப்பட்டவர் தான். இன்றைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர்கள் ஏன் மதிக்கிறாங்க? சரியோ தப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் அரசியல்வாதியை சரியாக செயல்படுறாரோ இல்லையோ, பொருளாதாரத்தில் சிறந்தவர். அவர் ஒழுங்காக வச்சுருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை வருமா? முட்டு சந்தில் போய் நிற்கக்கூடிய நிலைமை வருமா? இதற்கெல்லாம் யார் காரணம்? இது எதுவுமே செய்யாமல் தூங்கி கொண்டிருக்கிறது அரசு. தொடர்ந்து நிறையா தகவலை கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.